வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். 4ஆம் கட்ட தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவு. ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட கெஜ்ரிவால் இன்று வாகன பேரணி, பிரம்மாண்ட வரவேற்பு அளித்த தொண்டர்கள். பிரஜ்வல் ரேவண்ணா வீடியோ வெளியீடு தொடர்பான வழக்கு, பாஜக நிர்வாகி தேவராஜ் கவுடா கைது. ராமஜெயத்தின் வாயில் துணி, ஜெயக்குமாரின் வாயில் கம்பி பிரஷ், ஒரே கூலிப்படையினர் கொலை செய்திருக்கலாம் என காவல்துறையினர் விசாரணை. 8 தொகுதிகளுக்கு 4ஆம் கட்ட வாக்குப்பதிவு, நோட்டாவுக்கு வாக்களிக்குமாறு காங்கிரஸ் பிரச்சாரம். தமிழ்நாட்டில் 5 நாட்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை, இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். நடப்பு IPL தொடரில் 60வது லீக் போட்டி, மும்பை கொல்கத்தா அணிகள் மோதல். இனி விரிவான செய்திகளை காணலாம். 4ஆம் கட்ட மக்களவை தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதி தொடங்கி ஜூன் 1ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக நடைபெறுகிறது. இதுவரை 3 கட்ட தேர்தல்கள் நடந்து முடிந்துள்ள நிலையில் 4ஆம் கட்ட மக்களவை தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. அதன்படி 10 மாநிலங்களில் உள்ள 96 தொகுதிகளில் பிரச்சாரம் ஓய்வதால் தலைவர்கள் அனைவரும் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இதையடுத்து ஆந்திர மாநிலத்திற்கான தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலை 6 மணியுடன் நிறைவடைகிறது. மேலும் 175 தொகுதிகளை கொண்ட ஆந்திர சட்டசபை நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இடைக்கால ஜாமீனில் வந்த டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் தெற்கு டெல்லியில் இன்று நடைபெறும் வாகன பேரணியில் கலந்து கொள்கிறார். டெல்லி அரசின் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறையினரால் கடந்த மார்ச் 21ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். அவருக்கு சுப்ரீம் கோர்ட் நேற்று இடைக்கால ஜாமீன் வழங்கியதை தொடர்ந்து கெஜ்ரிவால் நேற்று இரவு திகார் சிறையில் இருந்து வெளியே வந்தார். இந்நிலையில் தெற்கு டெல்லியில் இன்று நடைபெறும் வாகன பேரணியில் பஞ்சாப் முதல் மந்திர் பகவத் சிங் மன்னுடன் கெஜ்ரிவால் கலந்து கொள்கிறார். இதற்கிடையே கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் கிடைத்துள்ளதை மாநிலம் முழுவதும் ஆம் ஆத்மி தொண்டர்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். பிரஜ்வல் ரேவண்ணாவின் பாலியல் லீலைகளை அம்பலப்படுத்திய பாஜக நிர்வாகி தேவராஜ் கவுடாவை காவல்துறையினர் கைது செய்தனர். கர்நாடகத்தில் உள்ள ஹாசன் நாடாளுமன்ற தொகுதி MP பிரஜ்வல் ரேவண்ணாவின் தந்தை HD ரேவண்ணா ஹாசன் மாவட்டத்தில் உள்ள ஓலை நரசிபுரா சட்டசபை தொகுதி MLA-வாக இருந்து வருகிறார். இந்த நிலையில் பிரஜ்வல் ரேவண்ணா தொடர்பாக ஆபாச வீடியோக்கள் வெளியாகி கர்நாடகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதுகுறித்து சிறப்பு புலனாய்வு குழு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுக்கும் முன்பாகவே பிரஜ்வல் ரேவண்ணா தனது மக்கள் பிரதிநிதிக்கான டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி ஜெர்மனிக்கு சென்று விட்டார். அவருக்கு எதிராக ப்ளூ கார்டன் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டு அவரை சர்வதேச அளவில் இன்டர்போல் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். இதையடுத்து பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் பாஜக கட்சியை சேர்ந்த தேவராஜ் கவுடாவை காவல்துறையினர் கைது செய்தனர். பெங்களூரில் இருந்து சித்தூர்கா சென்ற தேவராஜ் கவுடாவை கைது செய்த காவல்துறையினர் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்தூரில் நோட்டாவுக்கு வாக்களிக்குமாறு காங்கிரஸ் கட்சியினர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மத்திய பிரதேசத்தில் முதல் 3 கட்ட தேர்தல்களில் 21 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது நிலையில் உஜ்ஜைன், இந்தூர் ஆகிய 8 தொகுதிகளுக்கு 4வது கட்டமாக மே 13 அன்று வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இந்நிலையில் தங்களுக்கு வாக்களிக்க விரும்புவர்கள் நோட்டாவுக்கு வாக்களிக்குமாறு காங்கிரஸ் கட்சி தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறது. கடந்த மக்களவை தேர்தலில் இந்தூர் தொகுதியில் 69% வாக்குகள் பதிவாகின. இதில் நோட்டாவுக்கு 5045 வாக்குகள் பதிவாகியிருந்தது. இந்த தேர்தலில் நோட்டாவுக்கு வாக்களிக்குமாறு காங்கிரஸ் பிரச்சாரம் செய்து வரும் நிலையில் இந்த தேர்தல் நோட்டா புதிய சாதனை படைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமர் மோடி எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்ற நிலையில் இருப்பதாக காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் KS அழகிரி குற்றம் சாட்டியுள்ளார். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே கீரப்பாளையத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலின் திறப்பு விழா கடலூர் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் செந்தில்நாதன் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் KS அழகிரி பங்கேற்று நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், பிரதமர் மோடி நிலை தடுமாறி எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்ற நிலையில் இருப்பதாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். காங்கிரசின் சார்பாக எல்லா இடங்களிலும் நீர்மோர் பந்தலை அமைக்க வேண்டும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அதற்கிணங்க இன்றைக்கு கீரப்பாளையம் வட்டார காங்கிரஸ் கட்சியின் தலைமையில்
கீரப்பாளையத்தில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு சமூக சேவை. நம்மால் முயன்ற அளவிற்கு கடும் வெயிலில் சிரமப்படுகிற வழிப்போக்கர்களுக்காக இந்த நிகழ்ச்சியை நாம் செய்கிறோம். ஏராளமான தேசிய தோழர்கள் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. நிறவெறியை தூண்டும் வகையில் பேசியுள்ள காங்கிரஸ் கட்சியின் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் பிரிவின் தலைவர் சாம் பெட்ரோடாவை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. திண்டிவனம் அடுத்த கோட்டேரிப்பட்டில் உள்ள பாஜக அலுவலகத்தில் பாஜக முக்கிய நிர்வாகிகளின் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வடகிழக்கு இந்தியர்களை சீனர்கள் என்றும், தென் இந்தியர்களை ஆப்பிரிக்க குடிமக்கள் என்றும், மேற்கில் உள்ளவர்களை அரேபியர்கள் என்றும் நிறவெறியை தூண்டும் வகையில் பேசியுள்ள காங்கிரஸ் கட்சியின் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் பிரிவின் தலைவர் சாம் பெட்ரோடாவை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பொதுச் செயலாளர்கள் பாண்டியன், எத்திராஜ், மாவட்ட பொருளாளர் சத்யநாராயணன், இளைஞரணி மண்டல தலைவர் ஜீவானந்தம், செயற்குழு உறுப்பினர் ராஜ்குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாவட்ட தலைவர் ராஜேந்திரன், காங்கிரஸ் ஆட்சி காலங்களில் மக்களுக்கு எந்த விதமான நலத்திட்டங்களையும் செய்யவில்லை என்றும், இவர்கள் பணத்தை மட்டுமே எதிர்பார்த்து அரசியல் செய்த நிலையில் அந்த அரசியல் தற்போது எடுபடாத நிலையிலும் நிறத்தை காட்டி அரசியல் செய்ய காங்கிரஸ் கட்சி முயன்று வருகிறது என்று கூறிய அவர், இதனை பாரதிய ஜனதா கட்சி என்றும் மன்னிக்காது என்று கூறினார். மேலும் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். காங்கிரஸ் ஆட்சியில் மக்கள் நலனுக்காக முக்கியத்துவம் அளிக்கவில்லை. காங்கிரஸ் கட்சியில் குறிப்பிட்ட ஒரு குடும்பத்துக்கு மட்டுமே முன்னுரிமை அளிக்கப்பட்டது. அதேபோல் பாரதிய ஜனதா ஆட்சி காலத்தில் தான் 370 நீக்கி காஷ்மீர் மக்களை நிலையான சுவாச காற்றை வைத்திருக்கிறார் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். உக்ரைன் ரஷ்ய போரில் மதுராங்கத்தில் மரக்கன்று நடும் விழாவில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஒன்றியத்திற்குட்பட்ட பாடாளம் ஊராட்சியில் 5 ஏக்கர் மேற்கால் நிலத்தில் மரக்கன்றுகள் நட கிராம மக்களால் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதன் காரணமாக தனியார் கார் உற்பத்தி நிறுவனம் சார்பில் பாடாளம் ஊராட்சி மன்ற தலைவர் வசந்தி ரவி தலைமையில் 13 லட்சம் மதிப்பீட்டில் நாவல், புங்கன், பூவரசன் உள்ளிட்ட 20,000 மரக்கன்றுகளை நடும் விழா நடைபெற்றது. விழாவை செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் தொடங்கி வைத்தார். விழாவில் தனியார் கார் நிறுவனம் இயக்குனர் தாமஸ் தோஸ், மாவட்ட துணை ஆட்சியர், வருவாய் கோட்டாட்சியர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஆத்தூரில் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் பிறந்தநாளை முன்னிட்டு அக்கட்சியினர் இரத்த தானம் செய்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அரசு மருத்துவமனை இரத்த வங்கியில் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு சேலம் கிழக்கு மாவட்ட துணைத் தலைவர் கானா சேனா தலைமையில் 20க்கும் மேற்பட்டோர் இரத்த தானம் செய்தனர். மேலும் உள்நோயாளிகளுக்கு பிரெட் வழங்கியும் அப்பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிகழ்ச்சியில் நகர செயலாளர் சேதுபதி, நகர துணைத் தலைவர் வேலு உள்ளிட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் உடனிருந்தனர். புதுக்கோட்டை, அறந்தாங்கி, இழுப்பூர், ஆலங்குடி ஆகிய வட்டார போக்குவரத்து அலுவலகங்களுக்கு உட்பட்ட 549 பள்ளி வாகனங்களில் வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் அறந்தாங்கி, இழுப்பூர், ஆலங்குடி ஆகிய வட்டார போக்குவரத்து அலுவலகங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள தனியார் பள்ளிகளின் 549 வாகனங்களை புதுக்கோட்டை மாவட்ட கூடுதல் ஆட்சியர் அப்தாப் ராசூல் தலைமையில் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் ஆய்வு உட்பட்டனர். ஆய்வில் படிகட்டு, வேக கட்டுப்பாட்டு கருவிகள், தீ அணைப்பான், சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் உள்ளதா என ஒவ்வொரு வாகனங்களாக ஆய்வுக்குட்படுத்தப்பட்டது. ஆய்வில் வாகனங்களில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் அந்த வாகனங்கள் தகுதி சான்று தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டு குறைகள் நிவர்த்தி செய்த பிறகு மீண்டும் ஆய்வுக்குட்படுத்தப்பட்ட தகுதி சான்று வழங்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆய்வின் போது புதுக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியர் ஐஸ்வர்யா மற்றும் அறந்தாங்கி வருவாய் கோட்டாட்சியர் ஆகியோர் உடனிருந்தனர். கீழையூர் அருகே டாக்டர் அம்பேத்கர் பிறந்த நாளை முன்னிட்டு விசிக சார்பில் எழுச்சி ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. நாகை மாவட்டம் கீழையூர் அருகே உள்ள சீராவட்டம் பகுதியில் இளம் சிறுத்தை எழுச்சி பாசறை தொகுதி அமைப்பாளர் பாமரன் பகவத் சிங் ஏற்பாட்டின் பேரில் டாக்டர் அம்பேத்கரின் உருவ சிலை வாகனத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டு வாகன எழுச்சி ஊர்வலத்தை ஊராட்சி மன்ற தலைவர் நரசிம்மன் தொடங்கி வைத்தார். பின்பு சுமார் 4 கிலோமீட்டர் வரை கிராமிய கலை நிகழ்ச்சியுடன் ஆட்டம் பாட்டம் வான வேடிக்கையுடன் ஊர்வலமாக நடந்து சென்றனர். பின்பு ஊர்வலமானது கீழையூர் கடைவீதியில் நிறைவடைந்தது.
இந்நிகழ்ச்சியில் நாகை நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் இடிமுரசு, நாகை வடக்கு மாவட்ட செயலாளர் நாக அருட்செல்வன், தெற்கு மாவட்ட செயலாளர் செல்வரசு, மாவட்ட பொருளாளர் கதிர்நிலவன், மாவட்ட துணை செயலாளர் பேரறிவன், திருவாரூர் முன்னாள் மாவட்ட செயலாளர் வடிவழகன், மாநில துணை செயலாளர் தமிழ் பாண்டியன் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட விசிகாவினர் கலந்து கொண்டனர். தென்காசியில் வணிக கழகத்தில் இருந்து ரேஷன் கடைகளுக்கு அனுப்பப்படும் உணவுப் பொருட்கள் எடை குறைவாக காணப்படுவதாக விற்பனையாளர்கள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். தமிழ்நாடு ரேஷன் கடை ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் தென்காசி மாவட்ட உணவு வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலரிடம் கோரிக்கை மனு ஒன்று அளிக்கப்பட்டது. அந்த மனுவில் தமிழ்நாடு நுகர்பொருள் வணிக கழகம் மூலம் ரேஷன் கடைகளுக்கு கொண்டு வரப்படும் அரிசி, சர்க்கரை உள்ளிட்ட பொருட்கள் எடை குறைவாக காணப்படுவதாகவும், இதன் காரணமாக நியாய விலை கடைகளில் சரக்குகளின் இருப்பு குறைவு ஏற்பட்டு பணியாளர்கள் அபராதம் செலுத்த வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுவதாகவும் தெரிவித்தனர். மேலும் தமிழ்நாடு நுகர்பொருள் வணிக கழகத்திலிருந்து அனுப்பப்படும் பொருட்கள் சரியான எடையில் ரேஷன் கடைகளில் இறக்குமதி செய்ய தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும், ரேஷன் கடைகளில் கட்டுப்பாடற்ற பொருட்களை பொதுமக்களிடம் விநியோகம் செய்ய எந்தவித நிபந்தனமும் விற்பனையாளர்களுக்கு வைக்கக்கூடாது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோரிக்கை மனுவை அளித்தனர். அந்த கோரிக்கை மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அதிகாரி மனுவை பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். விழுப்புரத்தை ரயிலை எடுக்க விடாமல் மறித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்புரத்தில் இருந்து காசி தமிழ் சங்கமம் விவசாயிகள் வாரணாசிக்கு செல்வதற்காக ரயிலில் முன்பதிவு செய்திருந்தனர். இந்நிலையில் திடீரென விவசாயிகளுக்கு டிக்கெட் இல்லை என கூறி காத்திருப்பு பட்டியலில் வைக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த விவசாயிகள் விழுப்புரம் ரயில் நிலையத்திற்கு சென்று ரயிலை நிறுத்தி விவசாயிகள் ரயிலை எடுக்க விடாமல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து விவசாயிகளிடம் ரயில்வே அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி சென்னை மண்டலத்தில் பெட்டிகள் தயார் செய்து வருவதாக கூறி ரயிலை புறப்பட செய்தனர். காட்டுமன்னார் கோவில் அருகே இருசக்கர வாகனம் வேன் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் வாலிபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே லட்சுமி நாராயணபுரம் பகுதியை சேர்ந்த வினோத்குமார் என்பவர் கார்பெண்டர் தொழில் செய்து வருகிறார். இவர் மயிலாடுதுறையில் தங்கி மரப்பொருட்கள் செய்து வருகிறார். வினோத்குமாரின் பிறந்தநாள் என்பதால் பெற்றோர் உறவினர்கள் அழைத்ததின் பேரில் தனது இருசக்கர வாகனத்தில் மயிலாடுதுறையில் இருந்து காட்டுமன்னார் கோவில் வழியாக பன்ருட்டிக்கு புறப்பட்டு சென்றுள்ளார். அப்போது காட்டுமன்னார் கோவில் அருகே உள்ள மோவூர் பகுதியில் கடக்கும் போது எதிரே வேகமாக வந்த சிறிய வகை வேனில் மோதி வீசி எறியப்பட்ட வினோத்குமார் அருகில் இருந்த தனியார் நிலத்தில் அமைக்கப்பட்டுள்ள கல்லில் விழுந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காட்டுமன்னார் கோவில் காவல்துறையினர் உடலை கைப்பற்றி காட்டுமன்னார் கோவில் அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்விற்காக அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து வினோத்குமாரின் தந்தை வைத்தியநாதன் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாகர்கோவிலில் கோவில் தெப்பக்குளத்தில் ஒருவர் சடலமாக மிதந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கோட்டார் பகுதியில் உள்ள தெப்பக்குளத்தில் வாலிபர் ஒருவர் சடலமாக மிதந்துள்ளார். இது குறித்து அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் கோட்டார் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் உயிரிழந்தவர் கோட்டார் முதலியார் விளை பகுதியை சேர்ந்த ஐயப்பன் என்பது தெரியவந்தது. இவருக்கு மது குடிக்கும் பழக்கமும் வலிப்பு நோய் பிரச்சனையும் இருந்து வந்துள்ளது. எனவே வலிப்பு வந்து குளத்தில் மூழ்கி இறந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. இதுகுறித்து கோட்டார் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவண்ணாமலையில் 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பு அரசு நியாய விலைக்கடை பணியாளர்கள் சங்கத்தின் மாவட்ட தலைவர் சேகர் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் சரியான எடை தரமான பொருட்களாகவும் அனைத்து பொட்டலமாகவும் வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. மேலும் நியாய விலை கடையில் அத்தியாவசிய பொருட்கள் இறக்குவதற்கு இறக்குமதி கூலி வசூலிப்பது தடுக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைக்கப்பட்டது. இதில் மாவட்ட செயலாளர் சண்முகம், மாவட்ட பொருளாளர் ஜெய்சங்கர் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். தமிழகத்தில் குறைந்த தேர்ச்சி விகிதம் அடைந்த 11 பொறியியல் கல்லூரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும், தேர்ச்சி விகிதம் குறையும் கல்லூரிகள் தரம் குறித்து ஆய்வு செய்யப்படும் என அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் தெரிவித்துள்ளார். தாம்பரம் அடுத்த தனியார் கல்லூரி வளாகத்தில் 24வது பட்டமளிப்பு விழா மற்றும் சாய்ராம் தொழில்நுட்ப கல்லூரியின் 12வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் வேல்ராஜ் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார்.
இதில் பல்கலைக்கழக அளவில் 39 மாணவர்களுக்கு பதக்கங்களும் மொத்தம் 1474 பேருக்கு இளங்கலை மற்றும் முதுகலை பட்டங்களையும் வழங்கி மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் வேல்ராஜ் கூறுகையில், 1500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இன்று அவர்களுடைய பட்டங்களை வாங்கினார்கள். இந்த கல்லூரியிலிருந்து இந்த கல்லூரியின் சிறப்பு அம்சமாக நான் பார்த்தது, நம்முடைய நாட்டில் இப்பொழுது ஹையர் எஜுகேஷன் growth ரொம்ப அதிகமாக இருக்கிறது. ஆனால் அந்த குவான்டிட்டி தான் இருக்கிறது, குவாலிட்டி மிஸ்ஸிங்காக இருந்தது. ஆனால் இங்கு வந்த பொழுது எனக்கு மனது சந்தோஷமாக இருந்தது என்னவென்றால், இந்த கல்லூரியில் குவாலிட்டிக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறார்கள். எல்லா துறையிலும் ஒரு ஸ்டார்ட் அப் கல்ச்சர், ஒரு ரிசர்ச், இன்னோவேஷன் எக்கோசிஸ்டம், ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், எல்லா இடங்களிலும் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணுறார்கள். ராமநாதபுரம் கேணிக்கரை நல்லம்மாள் மைதானத்தில் தனியார் நிறுவனம் நடத்தும் மாபெரும் பனி உலக பொருட்காட்சியை நகர்மன்ற தலைவர் கார்மேகம் திறந்து வைத்தார். ராமநாதபுரம் கேணிக்கரை நல்லம்மாள் மைதானத்தில் தனியார் நிறுவனம் நடத்தும் மாபெரும் பனி உலகம் பொருட்காட்சி நடைபெற்றது. பொருட்காட்சியினை நகர்மன்ற தலைவர் கார்மேகம் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து 29வது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் காயத்ரி முத்தீஸ்வரன், 8வது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் செல்வராணி விஸ்வநாதன் ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றினர். இப்பொருட்காட்சியில் பனி உலகம் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருந்தது. கோடைக்கால விடுமுறை குதூகலமாக குடும்பத்துடன் கொண்டாடி மகிழும் வகையில் ஏராளமான பொழுதுபோக்கு அம்சங்களுடன் அமைக்கப்பட்டுள்ள இப்பொருட்காட்சியானது சிறியவர் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து தரப்பு மக்களும் விரும்பும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. கோவூரில் திமுக சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. குன்றத்தூர் அடுத்த கோவூர் பகுதியில் திமுக சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சர் தாமு அன்பரசன் கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை திறந்து வைத்தார். பின்னர் பொதுமக்களுக்கு இளநீர், நுங்கு, வெள்ளரிக்காய், மோர், பாதாம் ஜூஸ், கிரேப் ஜூஸ், ஃப்ரூட் மிக்சர் மற்றும் நன்னாரி சர்பத் என விதவிதமான குளிர்பானங்கள் வழங்கப்பட்டது. இதில் ஜூஸ் கடைகளைப் போல அடுக்கி வைக்கப்பட்டிருந்த குளிர்பானங்களை அமைச்சர் தாமு அன்பரசன் பொதுமக்களுக்கு எது வேண்டும் என கேட்டு அவர்களுக்கு விருப்பமான குளிர்பானங்களை வழங்கினார். அது மட்டுமின்றி வெயில் தாக்கத்தில் இருந்து தப்பிக்கொள்ள வயதான பெண்களுக்கு குளிர்பானங்களுடன் சேர்த்து குடையையும் வழங்கி அசத்தினார். புவனகிரி அருகே உள்ள ஸ்ரீ நவகாளி அங்காள பரமேஸ்வரி கோவிலில் பம்பை தாளங்கள் முழங்க பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே புளியங்குடி கிராமத்தில் ஸ்ரீ நவகாளி அங்காள பரமேஸ்வரி கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் 19ஆம் ஆண்டு திருவிழாவை ஒட்டி கடந்த அமாவாசை தினத்தன்று கொடியேற்றப்பட்டது. இந்நிலையில் கோவில் திருவிழாவை ஒட்டி கோவிலில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட பூங்கரகம், பிரித்திங்கிரா தேவி வெங்கல சிலை மற்றும் பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. அப்போது பம்பை தாளங்கள் முழங்க வீதி உலா வந்த சாமிக்கு பொதுமக்கள் தீபாராதனை காண்பிக்கப்பட்டு சாமியை வழிபட்டனர். ஊர்வலமாக கொண்டுவரப்பட்ட பால்குடங்களை ஸ்ரீ நவகாளி அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்தனர். திருத்தணி அருகே திருவலங்காடு மந்தவெளி அம்மன் மற்றும் கங்கை அம்மன் திருக்கோவில் ஜாத்திரை திருவிழாவில் திரளான பெண்கள் பால்குடம் எடுத்து ஊர்வலமாக சென்று அம்மனுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த திருவலங்காடில் ஸ்ரீ மந்தவெளி அம்மன் மற்றும் ஸ்ரீ கங்கை அம்மன் திருக்கோவில் உள்ளது. இந்த திருக்கோவிலில் ஜாத்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. இந்நிகழ்ச்சியில் இந்த பகுதியை சேர்ந்த திரளான பக்தர்கள் அம்மனுக்கு காப்பு கட்டி விரதம் இருந்து வழிபட்டு வருகின்றனர். இந்த ஜாத்திரை திருவிழாவில் திரளான பெண்கள் பம்பை இசை மேளங்கள் முழங்க பால்குடம் எடுத்து ஊர்வலமாக சென்று அம்மனுக்கு அபிஷேகம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து அபிஷேகத்திற்கு பிறகு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அம்மன் புடவைகள் மற்றும் பிரசாதங்கள் ஆகியவற்றை திருக்கோவில் நிர்வாகத்தால் வழங்கப்பட்டது. இனி வருவது உலக செய்திகள். சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸ் விமானத்தில் பயணித்த பெண் ஒருவர் லக்கேஜ் வைக்கும் இடத்தில் படுத்திருந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. விமான பயணங்களின் போது பயணிகள் சில வித்தியாசமான செயல் சமூக வலைதளங்களில் வைரல் ஆவதுண்டு. அந்த வகையில் சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸ் விமானத்தில் பயணம் செய்த ஒரு பெண் பயணி லக்கேஜ் வைக்கும் இடத்திற்குள் படுத்திருந்தார். அதை பார்த்த சக பயணிகள் மனம் விட்டு சிரித்து அதை வீடியோ எடுத்துள்ளனர். அந்த வீடியோவை தென்மேற்கு வைல்டில் என்ற தலைப்பில் டிக்டாக்கில் பதிவிட்டுள்ளனர். இந்த வீடியோவானது தற்போது இணையத்தில் வைரலாகி 50 லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை கடந்துள்ளது. வீடியோவை பார்த்த பயனர் ஒருவர் மற்ற பயணிகளின் அருகே அமர்ந்து தூங்குவதற்கு அந்த பெண் மிகவும் சங்கடமாக இருந்திருப்பார் என நான் நினைக்கிறேன் என்று பதிவிட்டுள்ளார்.
இனி வருவது விளையாட்டு செய்திகள். IPL தொடரில் இன்று நடைபெற்றுள்ள 60வது லீக் ஆட்டத்தில் கொல்கத்தா மும்பை அணிகள் மோதுகின்றன. 17வது IPL தொடர் இந்தியாவில் பல்வேறு நகரங்களில் நடந்து வருகிறது. இந்த தொடரில் இதுவரை 59 லீக் ஆட்டங்கள் நிறைவடைந்துள்ளன. இந்நிலையில் இன்று கொல்கத்தாவில் உள்ள ஈடன் கார்டன் மைதானத்தில் அரங்கேறும் 60வது லீக் ஆட்டத்தில் முன்னாள் சாம்பியன்களான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், மும்பை இந்தியன்ஸ் அணிகள் மோதுகின்றன. 2 முறை சாம்பியனான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி இதுவரை 11 ஆட்டங்களில் விளையாடி 8 வெற்றி 3 தோல்வியுடன் 16 புள்ளிகள் பெற்று புள்ளி பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. இன்னும் ஒரு வெற்றியை பெற்றால் அந்த அணி பிளே ஆஃப் சுற்று வாய்ப்பை அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்துவிடும். அதே சமயம் 5 முறை சாம்பியன் ஆன மும்பை இந்தியன்ஸ் அணி 12 ஆட்டங்களில் விளையாடி 4 வெற்றி 8 தோல்வியுடன் 8 புள்ளிகள் பெற்று அடுத்த சுற்று வாய்ப்பை இழந்துவிட்டது. முன்னதாக இந்த சீசனில் இவ்விரு அணிகளும் மோதிய ஆட்டத்தில் கொல்கத்தா அணி 24 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அதே நேரத்தில் கொல்கத்தாவிடம் கண்ட முந்தைய தோல்விக்கு பதிலடி கொடுத்து ஆறுதல் தேட மும்பை அணி முயற்சிக்கும். எனவே இந்த ஆட்டத்தில் விறுவிறுப்புக்கு குறைவிருக்காது. இனி வருவது வானிலை செய்திகள். நாடு முழுவதும் பெரும்பாலான மாநிலங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் இன்று முதல் 5 நாட்களுக்கு கனமழை தொடரும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் 5 நாட்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் எந்த பகுதிக்கு வெப்ப அலைக்கான எச்சரிக்கை விடுக்கப்படவில்லை. நாடு முழுவதும் பெரும்பாலான மாநிலங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மராட்டியம், மத்திய பிரதேசம், உத்தரகாண்ட் உள்ளிட்ட மாநிலங்களில் மழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் சண்டிஸ்கர், டெல்லி, ஹரியானா, கிழக்கு உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் இன்றும் நாளையும் புழுதி புயலுக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்கு சந்தை நிலவரம். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்து 54,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 20 ரூபாய் குறைந்து 6,750 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 160 ரூபாய் குறைந்து 54,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 58,912 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதையடுத்து வெள்ளி விலை ஒரு கிராம் 90 ரூபாய் 50 காசுகளுக்கும், ஒரு கிலோ வெள்ளி 90,500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. ஜெம் செய்திகள் தொடர்கின்றன. 4ஆம் கட்ட தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவு. ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட கெஜ்ரிவால் இன்று வாகன பேரணி, பிரம்மாண்ட வரவேற்பு அளித்த தொண்டர்கள். பிரஜ்வல் ரேவண்ணா வீடியோ வெளியீடு தொடர்பான வழக்கு, பாஜக நிர்வாகி தேவராஜ் கவுடா கைது. ராமஜெயத்தின் வாயில் துணி, ஜெயக்குமாரின் வாயில் கம்பி பிரஷ், ஒரே கூலிப்படையினர் கொலை செய்திருக்கலாம் என காவல்துறையினர் விசாரணை. 8 தொகுதிகளுக்கு 4ஆம் கட்ட வாக்குப்பதிவு, நோட்டாவுக்கு வாக்களிக்குமாறு காங்கிரஸ் பிரச்சாரம். தமிழ்நாட்டில் 5 நாட்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை, இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். நடப்பு IPL தொடரில் 60வது லீக் போட்டி, மும்பை கொல்கத்தா அணிகள் மோதல். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.